அமிகோஸ். ஆக்சுவலி இதை வந்து நான் போன மாதமே போஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். இதுதான் இப்போ முடிஞ்சு போச்சு, எதுக்கு இந்த தேவையில்லாத ஆணி அப்படின்னு யோசிக்கிறது கரெக்டு தான். போன மாதம் போஸ்ட் பண்ண வேண்டியது இவ்வளோ டிலேடாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலி வந்து இந்த இடமே வந்து ஊற்றி மூடி கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எந்த செட்டப்பும் இருக்காது. லேட் அப்டேட்டாக கொடுக்குறேன், வேறு என்ன பண்ணுறது? அந்த அப்டேட்டை வச்சு ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. எஸ், லாஸ்ட் மந்த் செம்மொழி பூங்காவில் போட்டிருந்தா ஃப்ளவர் ஷோ தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அப்போவே போஸ்ட் பண்ணியிருக்கணுன்ட்டு வீடியோலாம் எடுத்தாச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பேக் டு பேக் வந்து வேறு கண்டென்ட் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்ததுனால இது அப்படியே கிடப்பில் போட்டாச்சு. இப்போ இதை போஸ்ட் பண்ணலாமா? பண்ணாலும் வியூஸ் போகாது தான் நேச்சுரலாக என் சேனலுக்கு, அது எனக்கே தெரிஞ்சது தான். பட் என்ன பண்ணுறது, கண்டென்ட்டும் வேறு யோசிக்கிறதுக்கு எனக்கு இல்லை. அதனால் சரி கிடப்பில் கடந்ததையே எடிட் பண்ணி நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்க முக்கால்வாசி பேர் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து அந்த டைம் இந்த பிளேஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ அது மூலமாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நானுமே சோஷியல் மீடியா கொடுத்த ஹைப்பில் தான் வந்து இந்த இடத்த பார்க்கணுன்ட்டு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஸோ ஆசைப்பட்டு கடைசியில் என்ன பண்ணோம், பொங்கல் ஹாலிடேஸுக்கு பிளான் பண்ணி போனோம். போய் பார்த்தானா வந்து ஏகப்பட்ட கூட்டம். அதாவது சென்னையில் இருக்க மொத்த மக்களும் அங்கே தான் வந்து கூடியிருப்பாங்க போல இருக்குது, அவ்வளோ கூட்டம். ஆன்லைன் டிக்கெட்ஸ் எடுத்தாலுமே வந்து உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருந்தது. பார்க்கிங்க்கு சுத்தமாக இடம் இல்லை. இவ்வளோ கூட்டத்தில் வண்டி விடுறதுக்கும் இடம் இல்லாமல் என்னடா போய் எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. அண்ட் ஓகே, ஃபைனல் டே செரமனியாச்சும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்தணும். இதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம பார்க்க முடியும். அதுவும் இந்த மாதிரி பயங்கர ஃபார்மேஷன்ஸ்லாம் வந்து எவ்ரி இயர் டிட்டோவாக இருக்காதுல்ல, அதனால் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஃபைனல் டே எப்படியாச்சும் டிராஃபிக்கே இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கிங் இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஃபைனல் டே வந்து கிளம்பி போயாச்சு. இது நாங்கள் போனது வந்து இதுதான் வந்து லாஸ்ட் டே ஆஃப் செம்மொழி பூங்கா ஃப்ளவர் ஷோ. அதுக்கு நாங்கள் வந்து லாஸ்ட் டே தான் போய் பார்த்துருந்தோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே பரவாயில்ல, க்யூவில் நிற்கிறதோ இல்லை டிக்கெட் வாங்குறதோ பார்க்கிங்க்கு வெயிட் பண்ணுறதோ வந்து வெயிட் ஃபார் வாட்ன்னு தான் இருந்தது. உள்ளே நல்லாவே வந்து க்ரியேட்டிவாக அவங்க பண்ணியிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா, இது ஃப்ரூட்டா வெஜிடபிளா என்ன எதுன்னே தெரியல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் பிளான்ஸுமே இருந்தது. அண்ட் நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபார்மேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் எப்படி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து நிறைய ஃபார்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து நான் ஒரு விஷயம் வந்து வியந்து பார்த்தது என்னென்னா, மக்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, ஒரு இடத்துலையும் கும்பல் கும்பலாக நின்று செல்ஃபி எடுக்கவும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆசைப்படுறாங்க. அப்போ நீ எதுக்கு வெட்டி முழிக்கிற வேலைக்கு போனேன்னு கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் போயிட்டு நானும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை 2-3 ஸ்னாப் எடுக்கிறதுக்கு தான் போயிருப்பேன். பட் வந்த எல்லாருமே இப்படியே மைண்ட் செட்டில் வந்தானா அப்போ எதையுமே சுற்றி பார்க்க முடியாது. ஒரு இடத்த நின்று அதை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தானா மொத்த கும்பலும் அங்கே வந்து நின்றுடுதுங்க. அப்போ எங்கே நமக்குன்ட்டு ஒரு மீ டைம், ஒரு மீ ஸ்பேஸுன்ட்டு, அஃப்கோர்ஸ் ஒரு பப்ளிக் டூரிஸ்ட் பிளேஸில் மீ டைம் மீ ஸ்பேஸ்லாம் கிடைக்காது தான். இருந்தாலும் மொபைல்னு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் இந்த அளவுக்கு ஒரு கேமரா கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு இருந்தது. இங்கே நான் அட்மையர் ஆனது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸை விட எனக்கு வானத்தை பார்த்து தான் நிறைய அட்மையர் ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பழைய வருஷ ட்ரீ எல்லாம் இருந்தது. இதெல்லாம் வளர்ந்துருக்க விதம் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா வந்து இன்றைக்கி நேற்று வளர்ந்ததெல்லாம் கிடையாது. ரொம்ப வருஷம் பழைய மரமாக இருக்க போய் தான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேக் மட்டும் தனியாக யாருமே இல்லாமல் கேப்பாரற்று கிடந்தது. இந்த படத்துலலாம் வந்து இந்த மாதிரி பேக் எல்லாம் வந்து தனியாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இருந்தானா உள்ள பாம் அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு ஃபேசினேஷன் இருக்கும் தெரியுமா மைண்டில். அதுதான் வந்து டக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சு. இதை பார்த்த உடனே வந்துட்டு யாரா வச்சுட்டு போனது க்ரௌட் இருக்க இடத்துல அப்படின்ட்டு நாங்கள் சும்மா கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம். இங்கே வந்தவங்க யாரும் வந்து சுற்றி பார்க்க வரலைங்க. எல்லாம் வந்து அவங்களோட ஃபோட்டோ கேலரியை வந்து சேவ் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டா பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கும் தான் நிறைய பேர் வந்தாங்க. ஃபுல்லாக எல்லோரும் எங்கே பார்த்தாலும் க்ரௌடாக ஆக்கியபை பண்ணிட்டாங்க. ஒரு இடத்த கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. அண்டு மீன்வைல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்து இது கேபேஜ் இல்லை, லெட்யூஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. பட் ஃப்ளவரே வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷனில் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஃப்ளவர் வந்து தெரிஞ்ச ஃப்ளவர் இருந்தது. பட் சிலதெல்லாம் வந்து தெரியாதது, இது வரைக்கும் பார்க்காத ஸ்பீஷஸ் வெரைட்டி அதெல்லாம் வேறு இருந்தது. அண்ட் இந்த மாதிரி பழைய காலத்து மரம்லாம் இருந்தது. இதை தான் ஆக்சுவலி நான் பார்த்து அட்மையர் ஆகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்களே, எத்தனை வருஷம் ஆனாலும் கட் பண்ணாமல் அப்படின்ட்டு இருந்தது. அண்டு சிலதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அனிமல் பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க போல். ஆனால் அவுட்லுக் பார்க்கும்போது சத்தியமாக அந்த அனிமலுக்கும் அந்த அவுட்லுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. மோரோவர் ஒரு நர்சரிக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. அந்தளவுக்கு அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் நர்சரினால் நம்ம காசு கொடுத்து வாங்கிப்போம் நமக்கு பிடிச்சதை. இங்கே அது மட்டும் கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் சுற்றி மட்டும் பார்க்கலாம், அவ்வளோதான்.
அண்ட் அங்கங்கே நிறைய இந்த மாதிரி கிட்ஸ் அட்மையர் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளேயே ஒரு சின்ன லேக் இருந்தது. அதில் அந்த வாத்து கூட்டம்லாம் வந்து நல்லா அழகாக ஸ்விம் பண்ணி பறந்தது. இதே பார்த்தே நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம். என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும். மினிமம் மேக்ஸிமமே அவ்வளோதான் ஆகும். பட் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இடமும் கிடைக்காது நீங்கள் நின்று எடுக்கிறதுக்கு. அதுக்கும் நீங்கள் க்யூவில் தான் நிற்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா ஒரு பிளேஸும் நின்று கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு எப்படியும் ஒரு 2 ஹார்ஸ் ஆகும். மற்றபடி இதுக்குள்ளே வந்து பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நார்மல் ஃப்ளார் ஃபார்மேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. பட் இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இது ஏற்கனவே முடிஞ்சதை நான் இவ்வளோ லைட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த டக்லிங்ஸ்லாம் வந்து எவ்வளோ க்யூட்டாக போகுது பார்த்தீங்களா? அண்ட் இந்த செட்டப்லாம் வந்து இந்த ஃப்ளார் ஷோக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லை எப்போதுமே இதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அன்னைக்கு நாங்கள் போகும்போது அதுங்க நிறையா கூட்டமாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணேன். நான் போனதே லாஸ்ட் டே ஆஃப் ஃப்ளார் ஷோ, அதுவும் வைண்ட் அப் பண்ணுற ஸ்டேஜில் இருந்ததுனால சரி இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து போடணுமான்ற மைண்ட் செட்லேயே அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எனக்கு கண்டென்ட்டும் இல்லை. அண்ட் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அன்றைக்கி வீடியோ எடுத்தியே சுற்றி எடுத்தியே எப்போ தான் போடுவேன்ட்டு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கு மேலே அதை வச்சிருக்கக்கூடாது, பட் போட்டாலும் வேஸ்ட்டு தானே எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, கண்டென்ட்டும் இல்லைன்றதுக்காக போட வேண்டியதாக போச்சு. நான் பேசிக்காக ஒரு பிளான்ட் லவர், பிளான்ட் கிரேஸுன்றதுனால ஒரு நர்சரிக்குள்ளே சும்மா சின்ன நர்சரிக்குள்ளே போனாவே ஒரு 2 மணி நேரம் எடுத்துப்பேன். இந்த இடத்த வந்து ஒரு மினிமம் ஒரு 4 ஹார்ஸ் ஆச்சு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சுற்றி பார்த்துருப்போம். ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக தாங்க எடுத்தோம். ஏன்னா நிறையா க்யூஸ் இருந்தது, அவ்வளோ க்ரௌடடாக இருந்ததுனால நாங்கள் ஸ்னாப்ஸ் எல்லாம் அதிகம் எடுக்கலை. என் வீடியோலேயே வந்து உங்களுக்கு கவரேஜ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக அந்த ஃப்ளாரை விட மக்கள் கூட்டம் தான் வந்து அதிக தலை தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வீடியோ கவரேஜில் தான் போச்சு. அதிகமாக அந்த ஃபோட்டோஸ் இதிலலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. ஆக்சுவலி இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து கேமரா மூலமாக டிஜிட்டலாக நீங்கள் பார்க்குறத விட நேரில் உங்கள் கண் வழியாக பார்க்கும்போது அவ்வளோ ஐ கேண்டி ஃபீலாக இருக்குது. அவ்வளோ கலர் காம்பினேஷன் எல்லாமே நேச்சுரல் பிளான்ஸ்னும் போது அவ்வளோ பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. இது வந்து ஒரு டார்டாய்ஸ் ஃபார்மேஷன், பட் என் கண்ணுக்கு வந்து இது ஆனகோண்டா மாதிரி தான் தெரிஞ்சுது. இன்கேஸ் நீங்கள் இதை இந்த இயர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் இதை போடுவாங்க. அப்படியே போட்டாலும் தயவு செஞ்சு ஹாலிடே டைமில் மட்டும் போயிடாதீங்க. போனான்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தையும் நின்று பொறுமையாக பார்த்து ரசிக்கிறது வந்து நீங்கள் க்ரௌடடான ஏரியாவில் கண்டிப்பாக முடியாது. எப்படியும் ஒரு 2 வீக்ஸ்க்காச்சும் இவங்க போடுவாங்க. ஸோ ஹாலிடே டைமை ப்ரிஃபர் பண்ணாமல் வீக் டேஸ்லேயே வந்து லீவ் போட்டாச்சும் நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நான் போன அன்னைக்கு வந்து லாஸ்ட் டே வைண்ட் அப்னால பேண்டு எல்லாம் இருந்தது. நல்ல சாங்ஸாக வந்து நல்லா யூத் பாய்ஸ் வந்து பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயுமே வந்து நிற்கிறதுக்கும் இடம் இல்லை, உட்காரதுக்கும் இடம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக சரௌண்டட் ஆஃப் பீப்புள்ஸ் அவ்வளோ இருந்தாங்க. ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நைட் வரைக்கும் வந்து அவங்க ஃபைனல் டே வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி இந்த பிளேஸுக்கு வந்து உருப்படியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னது பார்த்தானா அந்த மியூசிக் ஜாம் செஷனில் தான். எனக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் மியூசிக்னாலும் பிடிக்கும். அது எப்படிப்பட்ட மியூசிக்காக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அதனால் அங்கேயே போயிட்டு ஒரு 2 மணி நேரமாச்சும் அந்த இடத்துல நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதாவது சுற்றி பார்த்த இடம் என்னமோ வந்து ஒரு 30 மினிட்ஸில் நாங்கள் கவரப் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஹார் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். லைவாக நீங்களே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்க. நேரம் ஆக நிறைய க்ரௌடு சேர்ந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் போகும்போது வந்து ஒரு லேட் சன்செட் டைமில் தான் வந்து போனோம். பட் வெளியே வரும்போது நைட் டைமில் தான் வெளியே வந்திருந்தோம். அந்த அளவுக்கு வந்து நேரம் ஆக க்ரௌடு இன்னுமே அதிகமாச்சு. சுற்றி பார்க்க வந்த க்ரௌடை விட மேக்ஸிமம் ஆஃப் க்ரௌட் வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த க்ரௌடில் வந்து கஷ்டம் என்ஜாய் பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணி சுற்றி பார்த்ததெல்லாம் போதும்ன்ட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
பட் சத்தியமாக சொல்கிறேன், இந்த இது மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு ஏன்டா போனோம் அப்படின்றது தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஃபுல் க்ரௌடு இதனால ஒன்றுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் போச்சு. பட் இந்த சாங் வைப் செஷன் இருந்ததுனால கொஞ்சம் எங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஓகேடா ரிஃப்ரெஷ்டாக இருக்குதா, காசு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்து டைம் தான் அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபீல் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து எக்ஸிட் ஆகும்போது அங்கே வந்து டீ காஃபி கார்னர் வச்சுருந்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்ரௌடு, அங்கேயும் ஃபுல்லாக வந்து க்யூவில் தான் நின்று எல்லாத்தையும் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ எங்களுக்காக வந்து கொஞ்சம் பாப்கார்ன் அண்ட் டீ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகிற இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தது, ஃப்ரூட் இருந்தது, சில அரிய வகை வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது. நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை அதெல்லாம். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இது வந்து சேலுக்கு தான் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கேஜி கணக்கில் வந்து நம்ம வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேறு வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாம் நார்மலாக பார்க்குறதுனால நாங்கள் எதுவுமே வாங்கலை, அங்கே பர்ச்சேஸ் பண்ணலை. அண்டு இந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் என் லைஃப்பில் நான் பார்த்ததும் கிடையாது. இது என்ன டேஸ்ட்டில் இருக்கும்னு எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வித்தியாசமாக இருந்தது. இதெல்லாம் வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அங்கேயே வந்து ஹோம்மேட் ஜாம், ஹோம்மேடு ஃப்ரூட் ட்ரிங்க்கு, அப்புறம் ஹோம்மேடு மசாலா, அப்புறம் ஹோம்மேடு கேண்டி, ஹோம்மேடு ஸ்வீட்ஸு, நட்ஸு இதெல்லாம் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டஃப்புமே இருந்தது. அண்டு நிறைய வந்து விதையெல்லாம் வச்சுருந்தாங்க சேலுக்கு. லைக் வெஜிடபிள்ஸோட விதை, ஃப்ரூட்ஸோட விதை இதெல்லாம் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. வந்து சுற்றி பார்த்ததுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கணுமே அப்படின்றதுக்காக குக்கும்பர் சீடு வாங்கினோம். பட் அது வாங்கிட்டு வந்ததோட அப்படியே இன்னும் பேக்கெட்டோடு இருக்குது. அதை பிரிக்க கூட இல்லை, தொட்டிலையும் போடல, அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஃபைனல் டே ஆஃப் ஃப்ளவர் ஷோ செம்மொழி பூங்கால ஒரு வழியாக நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துக்கு போகணுன்ட்டு அடம் பிடிச்சி நான் கூப்பிட்டு வந்தேங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்க்கிங் கிடைக்கல அப்படின்னோடனே இந்த இடத்துமே வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சு. நான் தான் வந்து எல்லா சேனல்லையும் இதை போடுறாங்க, கண்டிப்பாக வியூஸ் பிச்சுக்கும், அப்படி அள்ளும் இப்படி அள்ளும், எனக்கு கண்டென்ட் போகணுன்றதுக்காக அடம் பிடிச்சி எல்லாரையும் தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த இடத்துக்கு போனேன். போயிட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் போட்டது அப்போவே போட்டிருக்கணும். இப்போ போட்டு யூஸ் இல்லாமல் ஆச்சு. என்ன பண்ணுறது? இதே மாதிரி இன்னும் நிறைய சொதப்பல் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you back soon. Bye.